இங்க நம்ம ஜேக்க ஒரு ஹோட்டல்ல 18 வருஷமா வேலை செய்றான். இப்ப 18 வருஷமா அவனுக்கு வேலை செஞ்சாலுமே, அவனுக்கு புரமோஷன் எதுவுமே குடுக்காம, பார்த்தப்ப டீப்ரமோட் பண்ணி அவன போயிட்டு கார் தொறக்கிற வேலைக்கு அனுப்பி விடுறாங்க. இப்ப அவனுக்கு வேற வழி இல்லாதனால அந்த வேலைய போயிட்டு செய்யலாம்னு சொல்லி போறான். அப்பதான் ஒருத்தர பார்த்தா வந்து கால்ல வந்து இறங்குறாரு. இப்ப அந்த நபர் இருந்துகிட்டு என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்ல உனக்கு டிப்ஸ் குடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அத கேட்ட நம்ம ஜேக் இருந்துகிட்டு பரவால்ல இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஒரு நபரோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பார்த்தா அவர உள்ள கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விட்டுறான். இப்ப விட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா ஜேக்க குளிச்சிட்டு வரான். அப்படி குளிச்சிட்டு வரும்போது அதே ஒரு நபர பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஆளு இருந்துகிட்டு நம்ம ஜேக்க பார்த்துட்டு இதான் உனக்கு 18 வருஷமா புரமோஷன் குடுக்கலன்னு நினைக்கிறேன்னு கேட்கிறாரு. அத கேட்டு நம்ம ஜாக் இருந்துகிட்டு நான் வேலைக்கு சேர்ந்த இந்த 18 வருஷத்துல இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள பத்தி இந்த மேனேஜர் கிட்ட போய் பேசியிருக்கேன். ஆனா அந்த மேனேஜர் இருந்துகிட்டு நான் கீழ் பொசிஷன்ல இருக்கறனால என்னோட பேச்ச அவர் கேட்காம நான் அத நிராகரிச்சுட்டாருன்னு சொல்றான். இத கேட்ட அந்த ஒரு ஆளு இருந்துகிட்டு இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஜாக் இருந்துகிட்டு நான் போயிட்டு இப்ப ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப கிளம்பி போயிட்டு நம்ம ரிசைன் லெட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலோட ஓனர் யாரோ வராங்கன்னு சொல்றாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஹோட்டல்ல ஓனர் அந்த ஒரு ஆளு தான். அப்ப அந்த ஒரு ஆளு இருந்துகிட்டு நீ தான் அந்த ஹோட்டலோட அடுத்த மேனேஜர் சொல்லிட்டு அவன மேனேஜரா ப்ரமோட் பண்ணி விட்டுறாரு.